அர்ச்சனா, பிரதீப் ஒரு அம்பு. என் உடைகளை அப்படி செய்தார். பிபி டைட்டில் வின்னர் அர்ச்சனா பேட்டி. பிக் பாஸ் டைட்டில் வென்ற அர்ச்சனா முதல் முறையாக பேட்டி அளித்துள்ளார். அதில் பிரதீப்புடன் தனக்கு இருக்கும் நட்பு குறித்து பேசினார். பிக் பாஸ் தமிழ் 7 மிகவும் பிரம்மாண்டமான இறுதிப் போட்டி சமீபத்தில் நடந்து முடிந்தது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட விஜய் அர்ச்சனா பிக் பாஸ் 7வது சீசன் டைட்டில் கோப்பையை பெற்றார். கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிரபலமான ரியாலிட்டி ஷோ பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் பட்டத்தை வென்ற முதல் வைல்ட் கார்டு போட்டியாளர் என்ற பெருமையை விஜய் அர்ச்சனா உருவாக்கியது. சுவாரஸ்யமாக, அவர் நிகழ்ச்சியில் அதிகம் பேசப்பட்ட போட்டியாளர்களில் ஒருவர். பிக் பாஸ் தமிழ் 7இல் அர்ச்சனா தனது வலுவான விளையாட்டின் மூலம் மில்லியன் கணக்கான இதயங்களை வென்றதால் அவர் பங்கேற்பதன் மூலம் ஏராளமான ரசிகர்களை பெற்றார். உண்மையில் பிக் பாஸ் தமிழ் 7இல் அர்ச்சனா வெற்றி பெற்றார் என்ற செய்திகள் இறுதிப் போட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பே சமூக ஊடகங்களில் பரவத் தொடங்கின. ஸ்டடி பெஸ் பகிர்ந்த வாக்களிப்பு போக்குகளின்படி அர்ச்சனா 50% வாக்குகளுடன் முன்னணியில் இருந்தார். அதைத் தொடர்ந்து மணிச்சந்திரா மற்றும் மாயா கிருஷ்ணன். ஆனால் அர்ச்சனா பெற்ற வாக்குகளுக்கும் மணிச்சந்திராவுக்கும் மாயாவுக்கும் இடையே எவ்வளவு இருக்கும் என தெரியுமா? ஸ்டடி பிஸ் இன்படி மாயா 23,054 வாக்குகளையும் மணிச்சந்திரா 35,184 வாக்குகளையும் பெற்றார். மறுபுறம் அர்ச்சனா 1,09468 வாக்குகளைப் பெற்றார். இது மணிச்சந்திரா மற்றும் மாயா பெற்ற வாக்குகளை இணைத்தால் கிட்டத்தட்ட 2 மடங்காகும். இந்நிலையில் பிக் பாஸ் டைட்டில் வென்ற அர்ச்சனா முதல் முறையாக பேட்டி அளித்துள்ளார். அதில் பிரதீப்புடன் தனக்கு இருக்கும் நட்பு குறித்து பேசினார். அவர் கூறுகையில், பிக் பாஸ் நிகழ்ச்சியின் வலுவான போட்டியாளர் என்றால் அது பிரதீப்தான். நான் முதலாக உள்ளே சென்று ஆச்சரியப்பட்ட நபர் என்றால் அது அவர்தான். ஏனென்றால் அவருடன் நாம் ஏதாவது பேசினால் உடனே அம்பு போன்று ஒரு பதில் கிடைக்கும். அதற்கு பிறகு ஒரு நல்ல பழக்கம் அவருடன் வந்தது. என் உடைகளை பல முறை ஹீட் செய்து கொடுத்து இருக்கிறார். அது எல்லாம் மறக்கவே மாட்டேன் என நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன். எப்போதும் ஏதாவது யோசித்துக் கொண்டே இருப்பார். உன்னை எல்லாரும் பேசி அடுத்த வாரம் எப்படி அனுப்பப் போகிறோம் பாரு என சொல்லுவார் என்றார். தனது பயணம் குறித்து அர்ச்சனா கூறுகையில், என்னுடைய அணுகுமுறையை ஏன் மாற்றிக்கொள்ளும்படி மக்கள் என்னிடம் கேட்கிறார்கள் என்று நான் எப்போதும் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஏன் என்னை மாற்றும்படி கேட்கிறார்கள் என்று நினைத்தேன். எனவே முதலில் நான் யார் என்பதை உணர விரும்பினேன். ஏனென்றால் நான் வேறுபட்டவள். மற்றவர்கள் என்னை கொடுமைப்படுத்தினர், விமர்சிக்கிறார்கள். நான் பிக்பாஸில் நுழைந்தபோது சில சம்பவங்கள் நடந்தன. இது கடந்த கால உணர்வுகளை தூண்டியது. வழக்கம்போல் நான் இங்கிருந்து ஓட விரும்பினேன். ஆனால் முதல் முறையாக இங்கே நான் எழுந்து நிற்க விரும்பினேன். எனக்காகவே என்னை கொடுமைப்படுத்துபவர்களை எதிர்த்து நிற்க தீர்மானித்தேன். அதனால் என்னை பலவீனமானவர்கள் என்று அழைத்தவர்கள் என்னை கடுமையான போட்டியாளர் என்று அழைத்தார்கள் என்றார்.